சென்னையின் பல்வேறு இடங்களில் தற்போது பரவலாக கனமழை பெய்து கொண்டிருக்கிறது. கிண்டி, ஈக்காட்டுத்தாங்கல், அசோக் நகர், கே நகர், தியாகராய நகர், விருகம்பாக்கம், கோயம்பேடு உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பரவலாக கனமழை பெய்து கொண்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் ஜெயலானி. வணக்கம் ஜெயலானி, இது தொடர்பான விரிவான தகவல். சிக்கந்தர், தமிழகத்தின் கடற்பகுதிகளில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி என்பது நிலவி வருகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் இன்றும் நாளையும் ஒரு சில பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே தகவல் தெரிவித்திருந்தது. குறிப்பாக சென்னை அல்லாது உள் மாவட்டங்களாக இருக்கக்கூடிய திருப்பத்தூர், திருவண்ணாமலை, தருமபுரி, சேலம், கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களில் கனமழை நீடிக்கும் என்பதாக வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்திருந்தது. இந்த நிலையில் சென்னையில் இன்று காலை முதலாக மேகமூட்டத்துடன் காணப்பட்டு வந்த நிலையில் மாலையிலிருந்து தற்போது சென்னையில் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை என்பது கொட்டி தீர்த்து வருகிறது. குறிப்பாக கடந்த 10 நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்திருந்த நிலையில் நேற்றும் இன்றும் தற்போது தொடர்ந்து இரவு நேரங்களில் மழை பொழிவு என்பது நீடித்து வருகிறது. வானிலை ஆர்வலர்கள் தெரிவிக்கக்கூடிய கருத்துக்கள் என்பது வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதன் காரணமாகவும் கிழக்கு திசை காற்று வேக மாறுபாடு காரணமாகவும் இரவு நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழைக்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது. அதன் காரணமாகவே தற்போது சென்னையில் அவ்வப்போது ஆங்காங்கே மழை என்பது பதிவாகிறது. இன்றைய தினத்தை பொறுத்தவரை சென்னையின் அனைத்து பகுதிகளிலும் பரவலாக மழை என்பது பெய்து வருகிறது. குறிப்பாக சென்னை முக்கிய பகுதிகளாக பார்க்கக்கூடிய கிண்டி, ஈக்காட்டுத்தாங்கல், அசோக் நகர், வேளச்சேரி உள்ளிட்ட பகுதிகளிலும், அதே போன்று உட்பகுதிகளாக பார்க்கக்கூடிய திருவல்லிக்கேணி, பெசன்ட் நகர் உள்ளிட்ட பகுதிகளிலுமே தொடர்ச்சியாக மழை என்பது சாரல் மழையாகவும் அவ்வப்போது கனமழையாகவும் தொடர்ந்து பெய்து வருகிறது. தொடர்ச்சியாக இடைவிடாமல் 1 மணி நேரமாக மழை விட்டு பெய்து வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை என்பது சற்று பாதிக்கப்பட்டிருக்கிறது. சிக்கந்தர், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி ஜெயலானி.